மொத்த குடும்பமே இங்கே தான் இருக்கு. ஐயோ பாத்து, என்னங்க எதுக்குங்க இப்ப கிளாஸ்? ஏங்க இதாங்க ஸ்டைல், இதான் கெத்துங்க. நீங்க வாங்க. பாத்து வெற்றி, பாத்து. படி இருக்கு 1 2 3. டேய் வெற்றி, என்னடா இது Dress? ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியலையே. என்ன அமெரிக்கால போய் அரசியல் பண்ண போறியா? அப்ப நான் எங்க போறேன்னு தெரியாம நீங்க பாட்டு அங்க இருக்காரா? ஓ, அப்ப நான் எங்க போறேன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் இட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஐயோ, ஓ, எலி மருந்து விற்க போறியா? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். அப்படி என்னடா கஷ்டம் வந்துச்சு உனக்கு? ஏண்டா உன் அப்பா நினைச்சேன்னா 1000 ஐடி கம்பெனியை உருவாக்க முடியும்டா. 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ என்னமே வேலைக்கு போறங்கிற? போகட்டும் விடுங்க. சரி வெற்றி, நீ போயிட்டு வா. நன்றி தாயே, ஆசீர்வாதம் பண்ணுமா. இங்க இருக்கா? நல்லா இருடா. உன் அறிவுக்கும் உழைப்புக்கும் ஓஹோன்னு வருவேடா. சொல்லு கேக்கட்டும். போயிட்டு வா. நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன், ஆனா நீங்க எல்லாம் வேற ஒரு கணக்க போடுறீங்க. நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஃபாதர், என்ன ஆசீர்வாதமா? காட் பிளஸ். டேய், நான் பண்ணுண்ட ஆசீர்வாதம். ஃபாதர் சன்குள்ள என்ன இருக்கு? டாடா கிராணி. வரந்தியா குட்டி, வரண்ணா. வாடா. வரேன். இன்னைக்கு போயிட்டு எப்படி வேலையை செய்யறன்னு ரைட். கண்ணாடியை கழட்டிட்டு போடா. என்னடா ஓவர் நக்கலா கேட்க போன்னு சிரிப்பு? என்ன தமாசு? அந்த டை யார் கட்டி விட்டது? ஏன் இல்ல ஸ்டைலா இருக்கே, அதான் கேட்டேன். என் பொண்டாட்டி தான் கட்டி விட்டாங்க. அதானே, அதனாலதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏய் அண்ணியாண்டா, அண்ணி கட்டி விட்டுருக்காங்க. டேய் குள்ளா போதும்டா. ஏன் உங்க வீட்ல உங்க பொண்டாட்டி உங்களை டை கட்டி விட மாட்டாங்களா? தலைவா, அதெல்லாம் அப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆனா டையை இருக்க தான் செய்வாங்க, கட்டிலாம் விட மாட்டாங்க. தலைவா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் பொண்டாட்டி கொடுக்கவே கூடாது. டை இருக்குச்சுன்னு வையே, பரலோகம் தான். ஓவரா பேசுற. போய் டீ பிஸ்கெட் சொல்லு போ. போடா, சைஸுக்கு ஏற்ற காமெடி இல்லை. கலெக்ஷன் பண்ணுன்றீங்க, திட்டக்கூடாதுன்றீங்க, அடிக்கவும் கூடாதுன்றீங்க, டைலாகவும் பேசணும், கங்கையிலேருந்து தண்ணியும் வரணும்னா எப்படி? அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முதல வாய்க்குள்ள நம்ம பொருள் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க, அதை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். அது எதுக்கு எடுக்கணும்? அதை எடுத்தாதான் நமக்கு சம்பளம் வரும். ஓ, சொல்றத கேளு. அந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுலயும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது தூங்குற நேரமா பார்த்து கைய விட்டு எடுக்கணும். கிட்டத்தட்ட அதேதான். ஏதோ ஒரு வகையில அந்த லோன் வாங்கினவன் மனச மாத்தி அவனை காசு கட்ட வைக்கணும். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்கு. நாங்க ட்ரிக்கு வச்சிருக்கோம், நீ போய் ட்ரை பண்ணு. நீயா ஒரு பிளான் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். டேய், அந்த அட்ரஸ் லிஸ்ட்ல எடுத்துக்குறா. இந்த பாரு, இதுல எல்லா லிஸ்டும் இருக்கு. ஓகே நல்லா பாத்துக்கோ. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. இரு, எங்க போற? இன்னைக்கு உனக்கு முதல் நாள் இல்லையா? நாங்களும் வந்து பாக்குறோம். ஓகே, கம் ஆன். மோனிகா. என்ன ஜெகன், எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் பேபி, இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இப்போ உன்னை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல. நீ ஹெல்த்தியா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். தேங்க்ஸ். உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். சார், யாரு? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஒரு பிசினஸ் சம்பந்தமா பேச வந்திருக்காரு. என்ன பிசினஸ்? இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்ததே இல்லையே. சரி, நீங்க அவரோட பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஹலோ. போடா. யோ,
வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் கேட்டுக்கு வெளியே நின்று வீட்டை வேடிக்கை பாருன்னு சொல்றியா? டேய், கத்தையா எண்ணி கொடுத்துருக்கேன்டா. எத்தனை லட்சம் பணத்தை வாங்கி சூதாடி காலி பண்ணது மட்டும் இல்லாம பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? யோ 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 இரியா நீ 10 ரூபாய் போட்டா 20 ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணையா? நீ என்ன பிசினஸ்லயா போட்ட? எல்லாம் கேம்லிங். பேபி காஃபி. என்ன பேபி நீ எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? உங்க ஃப்ரெண்டுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரக்கூடாதா? ஆமா, எங்க அவரு? அது கிளம்பிட்டாரு. ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்கா. ஏதோ 3 நாள் அது இதுன்னு பேசின மாதிரி இருந்தது. அது இன்னொரு 3 நாள் கழிச்சு திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஏதோ மிரட்டினா மாதிரி பேசின ஞாபகமாவே இருக்கு. அது நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் பேபி. உரிமையில பேசுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வேற வராரா? ஐயோ, கண்டிப்பா இவர் பணத்தை நம்ம பிசினஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? கோச்சிட்டு போறாரு. ஓகே, இந்தாங்க, நீங்க இதை எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு வேணாம் பேபி. சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து கிடைச்சிருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதில் 10% எனக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க? டேய், நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. எனக்கும் தேவை நிறைய இருக்கு சார். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லை, வேணாம், நான் வரல. நீங்களே ஒரு இடத்த சொல்லுங்க, நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பப்போ செலவுக்கும் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறேன். இதுதான் என் அர்ஜென்ட் சார். டேய், அப்படி இல்லைன்னா என்னடா பண்ணுவ? சார், நான் எம்எல்ஏ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் பையன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி வரும். பார்த்து பண்ணுங்க சார். இந்த விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? ஏய் ஏய், போன்ல யாரு? போன்ல யாரு? எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பேபி. இல்ல ஜெகன், உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. யார்கிட்ட நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? சச்சா, நான் நார்மலாக தான் இருக்கேன் பேபி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஆஃபீஸ் டென்ஷன். எல்லாத்தையும் நம்மளே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல, அதனால தான்.